அது பாலியல் பலாத்காரம், கொள்ளைகள் இந்த ஒரு வாரத்தில் அதிகரித்திருக்குது. பாட்டிலுக்கு 10 ரூபாயா 20 ரூபாயா என்ற கேள்வி இன்னும் மக்களுக்கு இருக்கு. செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் முதல்வர் விஜயை கண்டித்துள்ளார் என்பதெல்லாம் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக கிட்னி திருட்டு, அதை பற்றி இன்னைக்கு விசாரணை முடுக்கிவிடப்பட வேண்டும் என்றும் ஒரு தகவல் வந்திருக்கிறது. சென்ற ஆட்சியில் என்னென்ன தவறுகள் நடந்ததோ அந்த தவறுகள் நடக்காம இருக்கணும். ஆனால் ரெட்டிப்பா நடக்க ஆரம்பிக்குதோன்னு பயமா இருக்குது. அது பாலியல் பலாத்காரம், கொள்ளைகள் இந்த ஒரு வாரத்தில் அதிகரித்திருக்குது. சிங்கப்படை நாம வெறும் விகைவா நீங்கள் சிங்கப்படை அமைச்சிங்க, ஆனால் அவங்க எப்படி வேலை செய்கிறாங்கன்னு தெரியல. பாட்டிலுக்கு 10 ரூபாயா 20 ரூபாயா என்ற கேள்வி இன்னும் மக்களுக்கு இருக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினவங்க பாட்டிலுக்கு 20 ரூபாயா பாட போறீங்களா, இல்லைன்னா 20 ரூபாய் இல்லாமல் பாட போறீங்களா, இல்லைன்னா அவங்க குடிச்சிட்டு ஆட போறாங்களா? ஒன்றுமே புரியலையே. அதனால இன்னும் கொஞ்சம் தீவிரமாக முதலமைச்சர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அலுவலகத்தில் இருக்கிறாரு, அது பாராட்டுக்குரியது. ஆனால் இருக்கிறதுல கான்கிரீட்டாக அமைச்சர்களை கூப்பிட்டு புதியவர்கள், ஏன்னா இன்னைக்கு கூட இங்கே கவுண்டம்பாளையத்தோட எம்எல்ஏ அதிகாரிகள் கூட்டம் எப்படி நடத்துனாங்க நம்ம பார்க்கும்போது நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. புதியவர்களுக்கு வழிகாட்டுதல் நடக்க வேண்டும். புதிய அமைச்சர்கள், புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அரசாங்கம் வழிகாட்டி அவர்களுக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.